வேலைக்கு ஏற்ற சம்பளம், வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் விடுமுறை, இது எல்லாம் இன்று நமக்கு மிகவும் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இவையெல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன் நடந்த வீரம் செறிந்த போராட்டங்களாலும் உயிர் தியாகத்தாலும் முளைத்ததுதான் இந்த மே தினம். 19ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சி தொடங்கப்பட்ட காலம். தொழில்துறையில் நாடுகள் ஒன்றையொன்று முந்திக் கொண்டிருந்தன. சர்வ சாதாரணமாக 18லிருந்து 20 மணி நேர வேலை என தொழிலாளர்கள் சக்கையாக பிழியப்பட்டனர். அப்போது வேலை செய்யும் இடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கோ நலனுக்கோ எந்தவித முக்கியத்துவம் தரப்படாமல் இருந்த காலகட்டம் அது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தரப்படாமல் மிக குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த மாபெரும் அநியாயத்தை கண்டு வெகுண்டு எழுந்த தொழிலாளர்கள் போர்க்கொடி தூக்கினர். 1806ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரத்தில் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட போதுதான் தொழிலாளர்கள் அனுபவித்து வந்த துயரங்களும் அவர்களின் உழைப்பின் மீதான சுரண்டலும் உலகுக்கு புரிய ஆரம்பித்தது. இந்த நகரின் தொழிலாளர்கள் ஆரம்பித்த சங்கம்தான் உலகின் முதல் தொழிலாளர் சங்கம் என்கிறது வரலாறு. 1820, 1830ஆம் ஆண்டுகளில் 10 மணி நேர வேலை நேரம் என்கின்ற கோரிக்கையை நிர்வாகத்திடம் தொழிலாளர்கள் முன்வைத்து போராடினர். ஊழியர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. எனினும் இந்த நேர குறைப்பு பல இடங்களில் எட்டாக்கணியாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில்தான் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஒன்றாக இணைந்து உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை தொழிலாளி வர்க்கத்திடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னான ஒரு உலகம் காத்திருக்கிறது என்ற அவற்றின் அறைகூவல் பல தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதற்கும் பின்னாளில் வரலாறு படைக்கவும் காரணமாக இருந்தது. 1850களில் பல இடங்களில் தொழிற்சங்கங்கள் தோன்றியிருந்தன. 10 மணி நேர கோரிக்கை இச்சங்கங்களின் அறிவுறுத்தல்களால் 8 மணி நேர வேலைக்கான கோரிக்கையாக மாறியது. அமெரிக்கா மட்டுமின்றி எங்கெல்லாம் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறதோ அங்கெல்லாம் தொழிலாளர்கள் கிளர்ந்தெழுந்தனர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் கட்டட தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை என்கின்ற தங்கள் கோரிக்கையை முன்வைத்து போராடி அதில் வெற்றியும் கண்டனர். முதலாளித்துவத்தின் மீதான வெறுப்பு நாடு முழுவதும் பரவி புரட்சிக்கான உணர்வோடு உழைக்கும் வர்க்கத்தினர் இருந்தனர். பல ஆண்டுகளாக போராடி பார்த்த தொழிலாளர்கள் 1886ஆம் ஆண்டில் தங்களின் கடைசி ஆயுதமாய் வேலை நிறுத்தம் செய்ய முடிவெடுத்தனர். மே 1ஆம் தேதி சிகாகோவில் தங்களின் தொழிற்கருவிகளை கீழே வைத்துவிட்டு சாலையை நோக்கி திரண்டு வந்த தொழிலாளர்களின் படை உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. 8 மணி நேர வேலை நாள் என்கின்ற கோஷம் விண்ணை கிழித்தெடுத்தது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டெழுந்து தொழிலாளர் வர்க்கத்தின் மொத்த போராட்ட வரலாற்றையும் மே 1 என்கின்ற இந்த ஒற்றை நாளில் தூக்கி நிறுத்தினர். இதன் மூலம் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. இந்தியாவில் முதலாக தமிழ்நாட்டில்தான் மே தினம் கொண்டாடப்பட்டது. முதல் தொழிற்சங்கவாதியான சிங்காரவேலரால் 1923ஆம் ஆண்டு சென்னையில் மே தின கொண்டாட்டத்தை நடத்தினார். அதேபோல் மே தினம் விடுமுறை முதலில் கேரளாவில் 1957ஆம் ஆண்டு முதல் அளிக்கப்பட்டது. ஆண்டாண்டு காலமாய் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தினரின் வியர்வை துளிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த மே தினம் வெறும் கொண்டாட்டத்திற்கான தினம் மட்டுமல்ல என்பதை நம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எட்டு மணி நேரம் வேலை, வேலைக்கு ஏற்ற சம்பளம், வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் விடுமுறை, இது எல்லாம் இன்று நமக்கு மிகவும் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இவையெல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன் நடந்த வீரம் செறிந்த போராட்டங்களாலும் உயிர் தியாகத்தாலும் முளைத்ததுதான் இந்த மே தினம். 19ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சி தொடங்கப்பட்ட காலம். தொழில்துறையில் நாடுகள் ஒன்றையொன்று முந்திக் கொண்டிருந்தன. சர்வ சாதாரணமாக 18லிருந்து 20 மணி நேர வேலை என தொழிலாளர்கள் சக்கையாக பிழியப்பட்டனர். அப்போது வேலை செய்யும் இடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கோ
நலனுக்கோ எந்தவித முக்கியத்துவம் தரப்படாமல் இருந்த காலகட்டம் அது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தரப்படாமல் மிக குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த மாபெரும் அநியாயத்தைக் கண்டு வெகுண்டு எழுந்த தொழிலாளர்கள் போர்க்கொடி தூக்கினர். 1806 அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரத்தில் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட போதுதான் தொழிலாளர்கள் அனுபவித்து வந்த துயரங்களும் அவர்களின் உழைப்பின் மீதான சுரண்டலும் உலகுக்கு புரிய ஆரம்பித்தது. இந்த நகரின் தொழிலாளர்கள் ஆரம்பித்த சங்கம்தான் உலகின் முதல் தொழிலாளர் சங்கம் என்கிறது வரலாறு. 1820, 1830 ஆண்டுகளில் 10 மணி நேர வேலை நேரம் என்கின்ற கோரிக்கையை நிர்வாகத்திடம் தொழிலாளர்கள் முன்வைத்து போராடினர். ஊழியர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. எனினும் இந்த நேர குறைப்பு பல இடங்களில் எட்டாக்கணியாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில்தான் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஒன்றாக இணைந்து உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை தொழிலாளி வர்க்கத்திடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உலக தொழிலாளர்களே, ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னான ஒரு உலகம் காத்திருக்கிறது என்ற அவற்றின் அறைகூவல் பல தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதற்கும் பின்னாளில் வரலாறு படைக்கவும் காரணமாக இருந்தது. 1850களில் பல இடங்களில் தொழிற்சங்கங்கள் தோன்றியிருந்தன. 10 மணி நேர கோரிக்கை இச்சங்கங்களின் அறிவுறுத்தல்களால் 8 மணி நேர வேலைக்கான கோரிக்கையாக மாறியது. அமெரிக்கா மட்டுமின்றி எங்கெல்லாம் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறதோ அங்கெல்லாம் தொழிலாளர்கள் கிளர்ந்தெழுந்தனர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் கட்டட தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை என்கின்ற தங்கள் கோரிக்கையை முன்வைத்து போராடி அதில் வெற்றியும் கண்டனர். முதலாளித்துவத்தின் மீதான வெறுப்பு நாடு முழுவதும் பரவி புரட்சிக்கான உணர்வோடு உழைக்கும் வர்க்கத்தினர் இருந்தனர். பல ஆண்டுகளாக போராடி பார்த்த தொழிலாளர்கள் 1886 தங்களின் கடைசி ஆயுதமாய் வேலை நிறுத்தம் செய்ய முடிவெடுத்தனர். மே 1 சிகாகோவில் தங்களின் தொழிற்கருவிகளை கீழே வைத்துவிட்டு சாலையை நோக்கி திரண்டு வந்த தொழிலாளர்களின் படை உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. 8 மணி நேர வேலை நாள் என்கின்ற கோஷம் விண்ணை கிழித்தெடுத்தது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டெழுந்து தொழிலாளர் வர்க்கத்தின் மொத்த போராட்ட வரலாற்றையும் மே 1 என்கின்ற இந்த ஒற்றை நாளில் தூக்கி நிறுத்தினர். இதன் மூலம் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. இந்தியாவில் முதலாக தமிழ்நாட்டில்தான் மே தினம் கொண்டாடப்பட்டது. முதல் தொழிற்சங்கவாதியான சிங்காரவேலரால் 1923 சென்னையில் மே தின கொண்டாட்டத்தை நடத்தினார். அதேபோல் மே தினம் விடுமுறை முதலில் கேரளாவில் 1957 முதல் அளிக்கப்பட்டது. ஆண்டாண்டு காலமாய் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தினரின் வியர்வை துளிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த மே தினம் வெறும் கொண்டாட்டத்திற்கான தினம் மட்டுமல்ல என்பதை நம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.